முதல்ல எனக்கு பிரமிட் ஜெயராம் அண்ணா நாமா சொல்லி ஆரம்பிக்கிறது எனக்கு இதான் துவக்கம். ஏன்னா இது மூத்த தலைமுறையுடைய பிரதிநிதி பிரமிட் ஜெயராமன். ஏன்னா அவர் நாமா சொல்லி நீங்கள் தான் துவங்கி வச்சுருக்கீங்க. என்னை பொறுத்தவரை மானசீகமாக அதை அப்படி ஏற்றுக்கிறேன். ஏன்னா மூத்தோர்கள் இருக்கணும். ஏன்னா பாரதி பாடின மாதிரி அந்த மூத்தோர்கள் நடந்த பாதையெல்லாம் நம்ம நடந்து முன்னேற முடியும். நேற்று இல்லாமல் இன்று இல்லை. அதனால் நேற்றை என்றும் மறக்க மாட்டேன். நேற்றில் இருந்தால் இன்று வந்திருக்கிறது. எனவே இன்றில் நான் நின்றாலும் நேற்றை வணங்கி விட்டு தான் இன்றை துவங்குவேன். இது நம்முடைய பாரம்பரியம். அது நேற்றின் பிரதிநிதி அவர். அதனால் இந்த முதல்ல இது சென்னைக்கு புதிது. நாங்கள் இதை சொல்கிறோம். திருவாசக முற்றோதல் எங்கள் தென்பாண்டி சீமையில் நிறைய உண்டு. நாங்கள்லாம் நிறைய முற்றோதி கொண்டிருக்கிற ஆட்களும் கூட. திருவாசகத்தை ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் 6 மணி வரை முடிப்போம். நாங்கள்லாம் 51 பதிகத்தையும் அதாவது உரைநடையால் பாடலாக பாடுவோம். 51 பதிகத்தையும் பாடலாக பாடுவோம். நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய. நான் செல்லமாக எங்கள் டீமே பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, நல்ல ஒன்றை பார்த்தா எனக்கு இதை நம்ம சாமிக்கு சாத்தி பார்த்தா எப்படி இருக்கும், இது ஒரு எண்ணம் வந்துடும். ஆன்மீகத்தில் எந்த ஒரு அழகை பார்த்தாலும் ஏன் இந்த அழகை என் பகவானுக்கு சாத்தி பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதில் இப்போ காயினானதான் திருவாசக முற்றுவதல் என்ன குருவாசக முற்றுவதல் பண்ணுவோம்னு சொல்லி அப்போ அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண நிறைய டேபிள் ஒர்க் பண்ணி செஞ்சோம். அந்த புக்கை கொடுக்குறோம். இது புது மாடல். இப்போ நாங்கள் இதுவரை 6 நடத்தியாச்சு. அதுக்குள்ள 6 குருவாசகம் முற்று நடத்தியாச்சு. நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் விளாத்திக்குளத்தில் ஆரம்பித்தோம். இது அரங்கேற்றினது விளாத்திக்குளத்தில். அங்கே யோகி லிங்கோத்பவராக சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த யோகியின் திருமுன்பு இதே போல் ஆரம்பித்தோம். அங்கே ஆரம்பித்து அப்புறம் கரூரில் பண்ணியாச்சு சிவப்பியம்மா வீட்டில். அதுக்கப்புறம் நாகர்கோவிலில் புதியதாவது டாக்டர் MC சிவகுமார் அவருடைய இடத்துல போய் பண்ணியாச்சு. ஸ்ரீவைகுண்டம் எங்களுடைய கள்ளபுரான் சன்னதியில் முன்னாடி இருக்கக்கூடிய யோகிராம் சரத்குமார் சுந்தர பவனத்தில் இப்போ நாங்கள் 2 பண்ணுறோம். ஒரு நாள் ஒரு வீடு ஒரு சென்டர் அப்படி வச்சுக்கிறோம். ஒரு மாதத்தில் ஒரு சண்டே ஒரு வீடு, இன்னொரு சண்டே யோகினுடைய ஒரு சென்டர். அப்படி இதை ப்ரமோட் பண்ணி எங்கள் ஏரியாவில் இது பழக்கம் எல்லாமே. இது வந்து நாங்கள் ரொம்ப பாப்புலர். இந்த பகுதியில் திருவாசக முற்றுதல் கொஞ்சம் வந்திருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் குருவாசக முற்றுதலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம் நம்ம மக்களுக்கு. இது வந்து முழுக்க ஒன்லி பாடல்கள் தான். என்னென்னா எப்படி திருவாசகத்தை முழுமையாக பாடி முடிக்கிறோமோ அது மாதிரி நாங்கள் டைம் கூட போட்டிருப்போம். நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதனுடைய பாடல் டியூன் வேணால் யூடியூப்பில் இதனுடைய சைட் போட்டிருக்கோம். மீனாட்சி ரகுநாதன் யோகிராம். இனிமேல் நீங்கள் சென்னைக்காரங்க. ஏன்னா பெங்களூர் முடிஞ்சது ராம். உங்களுக்கு ஒரு புதிய வரவு. யோகிராம் சத்குமார். அதனால இன்றைக்கு நாம் புக் வாங்கிட்டீங்களா? ரைட், ஓகே. இதில் டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதாவது ரொம்ப பார்த்தா சுப்பிரபாதம் பாடி ஆரம்பிக்கணும். நம்ம அதிகாலையிலே பாடியிருக்கணும். அதனால் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு நீங்கள் போகும்போது கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த புத்தகம் உங்களுக்கானது. ஏன்னா இதை நீங்கள் தனியாகவும் சேனல் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு சண்டே நீங்களே பண்ணலாம். இதுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி உட்காந்தும் பண்ணலாம். அது மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ 10 மணிக்கு அதில் போட்டிருக்கேன் டைமிங்ஸு. இதே மாதிரி எங்களுடைய யூடியூப் சேனலில் நானே இவ்வளவு பாடி அவ்வளோத்துக்கு டியூன் இருக்குது. உங்களுக்கு டியூன் டவுட்னா அதை போய் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 16 ஃபைல் அரை மணி நேரத்துக்கு உள்ள பாடல் அதில் பாடியிருக்கோம். உங்களுக்கு இது லிரிக்ஸ் தான் இருக்குது. டியூன் வேணால் பின்னாடி அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த முன்னுரையில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த என்னுடைய ஃபார்வேர்டில் அந்த சேனல் அட்ரஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். சுரத கவசத்தோடு ஆரம்பிக்கிறோம். இதை 16 அங்கங்களாக பிரிச்சிருக்கிறோம். எப்படி என்றால் எங்களுக்கு ஒரு சைவ நடைமுறையில் 16 திருமுறைகள். ஏன்னா திருவாசகம் அங்கேருந்து வந்தது. இப்போ சைவத்தில் இருக்கிற அந்த நடைமுறை அப்படியே எடுக்கிறோம். அப்போ ட்ரெடிஷனில் எதையும் விட மாட்டோம். அங்கே திருமுறைகள் 16. அதனால் இங்கே என்ன பண்ணி 12 திருமுறைகள் 12. இங்கேயும் 12 அங்கமாக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா காலையில் 10 to 1 3 hours ஆச்சா, அரை மணி நேரத்துக்கு ஒரு அங்கம். அப்படின்னா காலையில் 6 அங்கம். அப்புறம் மாலை 2லேருந்து 5 வரை 6 அங்கம். நடுவில் நிகழ்ச்சி தான் அங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். 11 to 1 புத்தகம் வெளியிட்டு பண்ணால் நம்ம அங்கிட்ட 5:30 5:45 வரை கொண்டு போய்க்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இது டோட்டலி 6 hours ப்ரோக்ராம். மார்னிங் 3 hours. அப்புறம் அடியார்களுக்கு உணவு இடைவேளை. எங்களை எப்படி பண்ண தெரியுமா? அடியார்களெல்லாம் உட்கார வச்சு சிவனடியார்கள் மாதிரி அவங்களுக்கு தலையில் பூவெல்லாம் போட்டு அவங்களுக்கு நாங்கள் ஆரத்தி எல்லாம் காட்டி அடிகள் திருவமுதை ஏற்கன்னு சொல்லி அப்புறம் திருவமுது சாப்பிடுவோம். இப்படி தான் நாங்கள் திருவாசக முற்றுவதலுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி குருவாசக முற்றுவதலுக்கும். அன்றைக்கி ஸ்ரீவைகுண்டத்தில் சாலாட்சிலாம் சென்னையிலேருந்து அப்படியே ஆடி போயிட்டா. அவர் ஸ்ரீ கோமதியும் கணேசன் வந்து எல்லாரும் அடியார் தலையிலையும் பூ வச்சு எங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அதான் சைவ நடைமுறை. எனவே நீங்கள் எங்கள் இல்லத்தில் வந்து இந்த அடியார்கள் இந்த திருவமுது ஏற்க
இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் சாஸ்திரமாக வந்து நமஸ்காரம் பண்ணால் நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு பூ போட்டு வாழ்த்தினா அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து சைவ நடைமுறை. இதை நாங்கள் குருவுக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நடைமுறை அதுதான். அதை அப்படியே யோகிக்கு அப்ளை பண்ணி இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படி அழகாக செஞ்சாங்க. அப்புறம் கரூரில் சிவப்பியம்மா வீட்டில் பண்ணோம். இப்படி பல இடங்கள் நடந்திருக்கு. இப்போ சென்னைக்கு தான் முதல் அது விஸ்வநாதன் தான் கொடுத்து வச்சிருக்கு. அது மாம்பழத்துக்கு தான். ஏன்னா அது எனக்கு சென்னைனாலே என்னுடைய வாசல் மாம்பழம் தான். அன்றிலிருந்து 11 ஆண்டுகள், எனக்கு இது 11ஆவது வருஷம் இங்கே வர்றதில்ல, தொடர்ந்து இடைவிடாமல் வந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த முற்றோதலை பகவான் சென்னையில் இந்த இடத்துல கொடுப்பினை பண்ணியிருக்கிறாரு. அதனால இப்போ ஆரம்பிச்சிடுறோம். இப்போ முதல் அங்கம் சுரத கவசம் 2 டீமாக பிரிஞ்சுக்கிடும். எதுக்குன்னா 6 ஹவர்ஸ் பாடும்போது த்ரோட்டை நம்ம காப்பாற்றணும். ஐயோ, அது எல்லாரும் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு 2 டீமாக பிரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று செலமாவை ஃபாலோ பண்ணுங்க, ஒன்று என்னை எதுக்குன்னா த்ரோட் வி ஹவ் டு மெயின்டைன் 6 ஹவர்ஸ். அதனால நாங்கள் எப்போவுமே 2 டீமாக பிரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக இவங்க பண்ணாங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸாக நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ சாலாட்சி இந்த பக்கம் வந்துரு, அந்த சேருக்கு அதான் சேரை மாற்றிக்கலாம். அவ்வளோ அதில் 2 இருக்கும். சாலாட்சி இங்கே வந்துரு, லோகா அம்மா செலமா கூட நீங்கள் அதில் இருந்துங்க. அதில் இருந்து கொஞ்சம் வந்து இவங்க ஏற்கனவே பாடி அனுபவம் உள்ளவங்க. அதனால தான் அவங்கள ஒன்றில் இது அனுபவம். நான் பேச ஆரம்பித்தா நிறைய வந்துடும். சுரத கவசம் பகவான் திருமுன்பு பாடினதை யூடியூப்ல நீங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஒடிஞ்சு விடுற ஒரு பையன் சுண்டு விரல் மாதிரி இருந்தான். அவன் இப்போ பெருவிரல் மாதிரி ஆகிட்டான். அது என்ன பண்ணேன், பகவான் பிளஸ் பண்ணது. அது திடீர்னு நான் அப்போ பாடலை. நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன், சுவாமி பிரகலாதன் மாதிரி பக்தி ஒன்றுன்னு கேட்டேன். சாமிகிட்ட அதிக பிரச்சனை தரமா எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டால் கொடுத்துருவார். கொடுத்தா நமக்கு வாங்க முடியாது. இந்த அனுபவம் தான் எல்லாம் சொல்ல ஒரு முறை. நான் ஆக்சுவலி எதுக்கு எழுதிட்டு இருந்தேன், நான் சாமி என் பக்தியெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி. எனக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய இதுகள் போய் இருப்பேன். நான் வந்து நம்முடைய கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய பெரிய பரம ரசிகன். அவர் தொடர்ந்து வருவார். அவருடைய உபன்யாசம்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். சப்தாகம்லாம் உரியிருவேன். 7 நாள் போய் அட்டன் பண்ணுவேன். எங்களுக்கு வருடந்தோறும் திருநெல்வேலிக்கு வருவார். 7 டேஸ் போய் உட்காந்து அட்டன் பண்ணுவேன். முன் வரிசையில் உட்காந்து கண்ணீர் மல்க கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு அவர் தான் எனக்கு சப்தாகத்தின் மேலே ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுத்தது. அப்போ அதில் அவர் பிரகலாதன் கதையெல்லாம் சொல்லுவார் அண்ணா. அப்போ எனக்கு பிரகலாதன் மேலே ஒரு பெரும் பக்தி. கிருஷ்ணா பிரகலாதன் கிருஷ்ணா வர்றாரு. அப்போ பிரகலாதன் மேலே ஒரு பெரும் பக்தி. அப்போ நான் பகவான்கிட்ட கேட்டேன், பிரகலாதனுக்குள்ள பக்தி எனக்கு வேண்டாமா சாமி? அப்படி கேட்டது தப்பாயிட்டு. ஒரு செகண்ட் மாலை யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயா மாம்பழம் யோகிராம் சுரத்குமார் நவமந்திரத்தின் சார்பாக விசிறிசங்கர் ஐயா அவர்களுக்கு பொன்னடை. யோகிராம் சுரத்குமார் யோகி சமிதி சார்பாக சென்னை சமிதியிலேருந்து வந்திருக்காங்க. நமக்கு அவங்க சார்பா வந்து இந்த சத்தங்க ஆரம்பிச்ச போதெல்லாம் எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்காரு. கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்காரு. அவரோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. யோகிராம் சுரத்குமார். அப்போ சுவாமிகிட்ட பிரகலாதன் பக்தி கேட்டேன். அந்த நேரம் தான் சாமி என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் உடஞ்சி உள்ள அழுதுட்டு இருக்கேன். வெளியே வர வாய் நாமா சொல்லுது, உள்ளுக்குள்ள உடஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அம்மா கூப்பிட்டுருக்காங்க, விசிறி சங்கர்னு தேவி அம்மா. சுவாமி எனக்கு பார்த்துருக்காரு. நான் செகண்ட்ல இருக்கேன். நான் கவனிக்கவே இல்லை. அப்போ இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நம்முடைய டிரைவர் ரவி வந்து என் தோலை பிடிச்சி கொடுக்குறாரு. பகவான் கூப்பிட்றாரு போங்கன்னு. சுவாமியுடைய டிரைவர் ரவி எல்லாருக்கும் தெரியும், பழைய ரவி. வந்து என் தோலை பிடிச்சி கொடுக்கணும். அப்போ தான் நான் பார்க்குறேன் தேவமா அப்படி கை காட்டினாங்க. அந்த போகிறேன். அம்மாவும் விஜயலட்சுமா இப்படி இருப்பாங்க. பழைய சீட்டிங் உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ நான் டக்குறேன். எனக்கு வந்து அப்போ பாடுற மூடே இல்லை. அப்போ அம்மாக்கிட்ட போய் பகவான் பாட சொல்றாரு, விசிறி சங்கர் பாடுங்கன்னு சொன்னாங்க. செல்லம்மா வரல, எனக்கு நீ பாட முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு உடஞ்சி போயிருக்கேன், பாட முடியாது, செல்லம்மா வரலன்னு சொன்னேன். சாமி வாட் ஒரு சிகரெட் வாட் அப்படின்னு கேட்டால் சிங்க அப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்து அரண்டை. அதனால அம்மா பயந்துட்டாங்க. செல்லம்மா has not come. He is reluctant to sing some song. Let him come here. You come here ன்னு சொன்னாரு. நான் அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிய பார்த்தேன். அதெல்லாம் வேலைக்கு உட்காந்து சொல்லிட்டாரு. அப்புறம் தான் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், பகவான் நம்மளை ஒரு இடத்துல உட்கார வைப்பார் எல்லாரும். எனக்கு வந்து 40 டிகிரி. அதனால எப்போ உட்கார வைப்பார் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நம்மளை நிற்க வச்சாலும் உட்கார வச்சாலும் அதுக்கு ஒரு ஆங்கிள் உண்டு, ஒரு இடம் உண்டு. அதெல்லாம் உட்கார வைப்பார். அது பின்னாடி சன்னி தெரு வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த ஸ்பாட்டை மாற்ற மாட்டார். தேவயமான தேவயமாவுக்கு ஒரு இடம், பார்த்தசாரினா பார்த்தசாரிக்கு ஒரு இடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல உட்கார வைப்பார். அந்த டிஸ்டன்ஸில் 1 இன்ச் நகர்ந்தாலும் சாமிக்கு பிடிக்காது. அப்படி நிறுத்திடு, கம் ஹியர், யூ சிங் சம் சாங் அப்படின்னு ஒரு உத்தரவு. நான் அப்படி முடிக்கிறேன். அப்பந்தான் டகார்னு அந்த பைசா ஜுவல்னா பையிலேருந்து எடுக்கிறேன். இந்த சுரத கவசம் வந்து சிம்பிள் டியூன் தானே சொல்லிட்டு பாட ஆரம்பித்தேன். நான் என்ன கேட்டேன், பிரகலாதன் ஆகணும்னு கேட்டேன்.
அடுத்த செகண்ட் நீங்க வீடியோவில் பார்க்கும்போது ஒரு பையன் பாடிக்கிட்டு இருப்பான், சாமி கை 20 நிமிஷம் சாமி கை தூக்குனார். பாட்டு முடிவரை பகவான் கையை கீழே போடவே இல்லை. அது ஒரு பெரும் பாக்கியம். அது ஒரு 20 நிமிடம் இந்த கொசுவையும் ஒரு பொருட்டா அவர் பார்த்து அப்படியே அப்படியே நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா அதுல ஃபுல்லி இருந்தார் அதுல. அது ஒரு பெரும் பாக்கியம். ஆனா எனக்கு உள்ள நடந்த விஷயம் வேற. என்ன கேட்டதுன்னா, அடுத்தவன் என்ன தூக்கி வெளியே போட்டார். நான் வெளியே உட்காந்து பார்க்குறேன், சங்கர் பாடுறாங்கிறத பார்க்குறேன். பேர் அனுபவம் பட்ட பகல்ல அப்படி பார்க்குறேன். அடுத்த நிமிஷம் பார்க்குறேங்க 50 ஆண் சங்கர், 50 பெண் சங்கர். அது பக்கத்தில் ஒரு பெரிய தூண் இருக்கும் சாமிக்கு ரைட் சைடில், அது சங்கர். இந்த செவரெல்லாம் சங்கர், சர்வம் சங்கரம். பேர் அனுபவம். நீங்க கனவுல கிடையாது, நேருக்கு நேரத்தை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த அத்வைதிக்கு அனுபவத்தை அப்படி கொண்டு நிறுத்துறாரு. எல்லாம் நீ தான் பாரு, எல்லாமே நீ தான் இருக்கிற, ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்க்க சாமி பார்க்கணும், அதனால கண்ணு அப்படியே திறக்குது பார்க்கணும். நான் என்ன கேட்டேன், பிரகலாதன் வாடா, பிரகலாத வா. அங்க அப்படி கண்ணை திறக்கிறாரு. நரசிங்கத்தினுடைய விழிகள் அப்படி தீ கனல் பொங்குது. நான் குப்புறேன். இப்போ முகம் ஏற்ற மாதிரி அப்படியே வேத்துட்டு என்னால் அந்த விழிகளை சந்திக்க முடியல. பயந்து போய் அப்படியே கண்ணை கிளை கொண்டாரு. சும்மா லிப்ஸ் பார்க்குறேன், அப்படியே கிருஷ்ணாவுடைய ஸ்மைல்ஸ். கிருஷ்ணனை பார்த்துருக்கேன் சார், யோகியுடைய லிப்ஸில் கிருஷ்ணா. இதுக்கு மேலே உக்ர பாவம், இதுக்கு கீழே வாசல்ய பாவம். அந்த இதை பார்த்தோன்னா கொஞ்சம் தைரியம் வந்து கண்ணை அப்படியே மேலே நகர்த்தினேன். அங்கே அந்த தீ பிளம்பு அப்படியே இருக்கு, மீட் பண்ண முடியல. நான் ரெடி, நீ பிரகலாதனா வா, நான் ரெடி. நரசிங்கம் வந்துட்டு முடியுமா? ஒரு 3 தடவை ட்ரை பண்ணிப்ப முடியல. அப்புறம் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த இதழ்களையே பார்த்து அப்படியே இந்த கிருஷ்ணாவே நமக்கு போதும், நல்லா இருக்கிறான், அளவு போல இருக்கான், செல்வம் போல இருக்கான்னு சொல்லி கிருஷ்ணாலேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம தப்பா கூட கேட்டுருவோம். ரெடி, அவர் தர தயாரா இருக்கார். அதுல இருந்து ஒரு பாடம் எடுத்தேன். இனிமேல் சுவாமிகிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை, இன்னைக்கு வரை கேட்கறது இல்லை. அவர் கொடுப்பார், எது தேவைன்னு அவருக்கு தெரியும், எப்பவும் தெரியும், அப்போ அவர் கொடுப்பார். எதையுமே கேட்கக்கூடாது. குருவுக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும், எப்போ வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும் அவர் தெரியும். அந்த இடத்துல அது நம்ம கன்சர்னே இல்லை, நம்மளுடைய கன்சர்னே இல்லை. பகவான் பணி செய்யறது ஒண்ணுதான் நம்ம வேலை. நம்ம கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்கக்கூடாது. அதனால இந்த சுரத கவசம் என்பது பக்கம் 13 எல்லாரும் எடுத்துங்க. ஒரு பேர் அனுபவம். நன்றி. இதுக்கு மேல எந்த பாட்டுக்கும் விளக்கம் சொல்ல மாட்டேன். நான் பாடத்தான் வந்திருக்கேன். சாயங்காலம் பேசுவோம். உபனிஷத் அண்ட் யோகி ஈவினிங் பேசுவோம். ராம் சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஓம். பச்சை பாகை தாங்கிய தலையுடன் பீச்சை வேடம் பூண்ட முனிவன் இச்சை கொண்ட எம்மை நாடி கச்சை கட்டி வருகிறான் தேடி தேடி வந்திடும் தெய்வ குமாரா, நாடி எம்மை நாளும் வருக 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 சுரத குமாரா, வருக வருக யோகி ராமாம். ராமநாமம் நெஞ்சினில் ஓங்க காம குரோதம் கலைந்தே போக கருணை வடிவினில் அருணையில் வந்த பெருமையின் நாயர் வருக வருக. இரட்டை விசிறி ஏந்திய கரத்தில் சிரட்டை கோலுடன் கயிறும் தாங்கி மறுகரம் தூக்கி மானுடம் காக்கும் அருமுகன் அடிவே அழகா வருக. இன்பம் சூழும் வேளையில் வருக துன்பம் பாட்டும் போதிலும் வருக சினமது ஏறும் சிந்தையில் வருக குணமது ஆர குருவே வருக. சரணம் பாதம் என்றே பணிந்திடும் கரணம் ஒடுங்கும் காலையில் வருக நானெனும் ஆணவம் ஓங்கிடும் போது தானது உதிர்ந்திடு மாலையில் வருக. வெள்ளை தாடி காற்றினில் புரள கொள்ளை அழகு விசிறியை தூக்கி மெல்ல மெல்ல எம்மை வெல்ல வந்திடும் சுரத குமரனே வருக 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 கங்கையின் புதல்வா, வருக வருக அருணையின் நாதா, வருக வருக கருணையின்
கடலே வருக வருக கதிரொளி நிலவே. சக்கரவை சிறி கரந்தனில் ஏந்தி சங்கினை ஒத்த சிரட்டையும் தாங்கி மரகத மாலை கயிற்றினை மார்பில் பரதமும் மணியும் சுரதனை வருக 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 வளர்தமிழ் அழகே வருக வருக வரம் தருமுகிலே வருக வருக பொதிகையின் தேனே வருக வருக புலவர்கள் நாவில். உச்சியில் பாகை ஒரு தனி அழகில் மெச்சிடும் வகையில் பச்சையில் தோன்றும் பரந்த நெற்றி படர்ந்திடும் ஜோதி நிரந்தரம் அழகில் நிலைத்திடுமாடி. புருவம் இரண்டும் விரிந்திடும் சிறகு நிறமது கருப்பு வெள்ளையில் தோன்றும் விழிகளின் அழகை மொழிந்திட வழியில்லை பழியுண்டு வார்த்தையில் பகிர்ந்திட முனைந்தால். கூறிய நாசி கொன்றிடும் வாசி நேரிய அழகில் நிறமது ஒளிரும் கண்ண கதுப்பை கிள்ளிட கரங்கள் சொன்ன சேதி சொல்லிட மறந்தே. வெள்ளை அருவி வீழ்வது போல கொள்ளை அழகுடன் குளிர்தரு தாடி சொல்ல தமிழில் சொல்லுக்கு பஞ்சம் சொல்லாவிடிலோ சுட்டிடும் நெஞ்சம். மணிமுடி கருப்பாய் மலையன தோன்றும் அணிந்திடும் பாகை கானகம் ஒக்கும் வட்ட சொட்டை பின்புற அழகு விட்டு சென்றிட முடியா அழகு. இதழ்கள் மறைந்து இதமாயிருக்கும் இதழ்கள் மலர்ந்தால் இசையாயினிக்கும் முகமது பார்த்தால் முக்தியே கிடைக்கும் சுகமது சொர்க்கம் அனுபவம் சொல்லும். கழுத்தினில் மாலை வரிசைகள் விளங்க எழுத்தினில் அடங்கா இனிமையில் துலங்க துளசி படிக தூமணி மாலைகள் துவளும் அழகுடன் தோள்கள் விளங்க. சாத்திய சால்வை சரிந்திடும் அழகை ஏற்றி பிடிக்கும் இருகரம் தாங்கி மாற்றி சுற்றி மன்னவன் எழுந்தால் போற்றிட தோன்றும் புனிதனின் மார்பை. முழுக்கை சட்டை மூட்டினை மறைக்கும் மடக்கிய கைகள் உரத்தினை காட்டும் இடது கரத்தில் எல்லாம் இருக்கும் விசிறி சிரட்டை தொகுதிகள் சிறக்கும். வலது கரத்தில் இருவிரல் அசைய தருவது என்ன முத்திரைதானோ அல்லியின் மெல்லிய இதழ்களை போல சொல்லிடும் வகையில் சுடர்மணி விரல்கள். இடுப்பினில் வேட்டி இருகவே கட்டி தொடுத்து இறங்கும் கால்களை சூழ்ந்து அலை அலையாக துணியது ஆக கலையாய் விளங்கும் கச்சிதமாக. பாதங்கள் இரண்டு பங்கயம் திரண்டு ஓதரும் அழகிய உருதனை கொண்டு ராம சுரத குமரனாயின்று வானகம் வந்தது பூமிக்கு நன்று. மன்னவன் விசிறி மணிமுடி காக்க என்னவன் விசிறி என்றுமே காக்க நெற்றி பரப்பை நேர்பட காக்க சுற்றிய விசிறி சூழவே காக்க. நாசியை என்றும் நல்விசிறி காக்க வீசிடும் விசிறி புருவங்கள் காக்க பேசிடும் வாயை பெருவிசிறி காக்க பேசா ஞான பெருமையில் காக்க. விழிகள் இரண்டையும் விசிறியே காக்க
விழிகளின் மணிகள் விளங்கவே காக்க கண்ண கதுப்பை கை விசிறி காக்க மண்ணும் விசிறி மலை போ காக்க இரு செவி இரண்டும் இனிதே காக்க வருவது விசிறி வரம் தரு விசிறி ஐந்தினில் நாளை அடக்கிய முகத்தை பைந்தமிழ் போல பழகிய காக்க சங்கு கழுத்தை சடுதியில் காக்க எங்கும் விசிறி இயைந்தே காக்க பொங்கும் தோள்களை போற்றிய காக்க மங்கா புகழின் விசிறிய காக்க திண்ணிய மார்பை திடமுடன் காக்க திவ்ய விசிறி தினம் தினம் காக்க அன்னை முளைப்பால் அருந்தவை காக்க என்னை விசிறி என்றுமே காக்க வாழும் வயிற்றை வளமுடன் காக்க நாளும் துணை வரும் நல்விசிறி காக்க மழலைகள் பயக்கும் மணிபயிறு காக்க வளரும் பிறைபோ வந்தமை காக்க கரங்கள் இரண்டும் கருணையில் காக்க வரங்கள் தந்திடும் வல்விசிறி காக்க 10 விரல்கள் பங்கைய இதழ்கள் சொத்து எனவே சூழ்ந்தவை காக்க ஆணின் பெண்ணின் அடையாளங்கள் பேணிடும் விசிறி பெரிதே காக்க இரு தொடை முழங்கா இறங்கிடும் கணுக்கால் அருள் தரும் விசிறி அனுதினம் காக்க உடலினை தாங்கும் ஓரினை பாதம் உயர் புகழ் விசிறி உடன் வந்து காக்க மாய குரங்கெனும் மனமது காக்க ஓயா விசிறி உணர்ந்தே காக்க காலையில் மாலையில் கண்டுயில் வேளையில் வேலை ஓய்வினில் விசிறியே காக்க காட்டில் மேட்டில் கடும் வகை இருட்டில் ஏற்றிடும் விசிறி எமையே காக்க 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 கருணையின் விசிறி நோக்க நோக்க நோக்கினில் கரைய தாக்க தாக்க தலைகள் தகர பார்க்க பார்க்க பரவசமாக அழகே மலரே அன்பின் கனிவே நிலவே குளிரே நிர்மல ஒளியே தேனே மானே தெவிட்டாமுதே ஊனே உருக்கும் உள்ளொளி சுடரே அகத்தினில் ஆலயம் அழகுற அமைத்து யுகத்தினில் நீயே கதி என குறித்து சரணாகதியால் உனையே சேர்ந்து வரமே கேட்டோம் தருக வந்து திட்டம் போட்டே திருடிடும் கூட்டம் திடுமன நுழைந்தே தாக்கிடும் கூட்டம் பட்ட பகலில் சுட்டு கொல்லும் கேட்ட பயங்கரவாதி லாட்டம் வெறியுடன் தெரியும் வீணர்கள் கூட்டம் குறியன பெண்களை குறித்திடும் நாட்டம் புலியன நின்றிடும் அடியனை கண்டா எலியன ஒடுங்கி எடுக்கணும் ஓட்டம் ஒருவரை ஒருவர் வெறியுடன் தாக்கும் கலவர யுத்த கொடுமைகள் எல்லாம் அடியவன் அங்கே எழுந்திடும் வேளையில் அகன்றிடும் ஆற்றல் அருளிடல் வேண்டும் சுட்டிடும் நெருப்பு சூழ்ந்திடும் வெள்ளம் தந்திடும் விபத்து தவிர்த்திட வேண்டும் வாகனம் ஓட்டிடும் வேளையில் நீயன் சாரதியாய் வந்து காத்திட வேண்டும் விஷமுடன் பாம்பு நெருங்கிடும் வேளையில் விசிறியாய் வந்து காத்திட வேண்டும் நீலகண்டன் போல
அமுதம் காத்து அருளிடல் வேண்டும். துஷ்ட விலங்குகள் தொலைவினில் நின்றிட இஷ்டன் நீ எங்கள் அருகினில் வேண்டும். கஷ்டம் வந்திடும் வேளையில் கண்ணா கண்ணீர் துடைக்க வந்திட வேண்டும். ஏய்ப்பூ இழைப்பூ ரத்த கொதிப்பு பலிப்பு சுலிப்பு வாத இழுப்பு மாறினில் அடைப்பு நாளங்கள் வெடிப்பு கூறிடில் நோய்கள் கோடியை தாண்டும். சிகிச்சைகள் பெருக நோய்களும் பெருக தவிக்குது உலகம் தருமத்தின் குழப்பம். எய்ட்ஸெனும் நோயால் யுகமே நடுங்குது வைத்தியம் நீதான் வருக வருக. நோயும் வரட்டும் நொம்பலம் தரட்டும் பேயே வரட்டும் பித்தே தரட்டும் சாவே வரட்டும் சடுதியில் வரட்டும் நாயேன் சொல்வேன் நாமம் ஒன்றே. தீதுகள் என்ன தீமொழி என்ன யாதும் என்னை என்னவே செய்யும். ஓதும் நாமம் உனதே போதும் மோதும் அவைகள் பொடி பொடியாகும். ஒளிதரு சுரனே உயர்தனி சுரனே களிதரு சுரனே களியளி சுரனே விண்ணின் சுரனே விளங்கிடும் சுரனே மண்ணை காத்திடும் மணியாம் சுரனே. பிள்ளைகள் நாங்கள் பெரும் பிழை செய்கையில் கிள்ளை மொழியோய் வந்தமை காக்க அறியா நாங்கள் அறிந்தே இழைக்கும் குறியா பிழைகள் குறித்தே காக்க. சுரனே சுரனே சுந்தர சுரனே சரணே சரணே உன் நிருபதமே வரணே வரணே வழங்கிடு வரணே பரணே பரணே பரந்தாமனே. பறந்திடும் எனது சிறகுகள் ஒடுக்கி இருந்திடும் இடத்தில் எனையே இருத்தி தன்னில் தன்னை தானாய் காணும் என்னில் என்னாயிருந்தாய் வாழி. சுர 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 சுரதா வர 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 வரதா ஹர 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 ஹரணே ஜெய 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 ஜெயனே. கங்கையின் கொடையாய் பிறந்து வந்தாயே காசியின் அருளாய் தவழ்ந்து வந்தாயே இமய சாரலில் நடந்திருந்தாயே யமையே ஆளும் சுரத குமாரா. பாலுக்கு அழுதாய் காஞ்சன் காட்டில் பாலகன் நீயே சுரத குமாரா. ராமதாச அரவணை பினிலே ஞான பாலினை அருந்தி வந்தாயே. அண்ணாமலையில் ஆடிடும் குழந்தை உண்ணும் போதும் உறங்கும் போதும் தன்னுள் சொல்லிடும் மழலை நாதம் மண்ணுயிர் காக்கும் ராமநாமம். சுரத குமரனே சுந்தர ரூபன் சுதமாவதியும் சூட்சும வடிவே எங்கள் ராம்ஜி ஆசிரமம் தனிலே தங்கிடும் யோகி சுரத குமாரா. கோயில் கொண்ட தெய்வமே எங்கள் காணி மடத்தின் கருணை நாதா தேவகி மாதா விழியன காக்கும் மூவா முதல்வா சுரத குமாரா. தேடினேன் தேடினேன் தெய்வத்தை தேடினேன் நாடினேன் நாடினேன் உனையே நாடினேன் ஆடினேன் ஆடினேன் ஆனந்தத்தில் ஆடினேன் பாடினேன் பாடினேன் பரவசம் பாடினேன். தெய்வ குழந்தை
திருவடி போற்றி, தேவகி மாதா அருளடி போற்றி, ராம சுரத குமரா போற்றி, நாமம் சொல்வோம் உனதே போற்றி. போற்றி போற்றி புனிதா போற்றி, போற்றி போற்றி சுரதா போற்றி, போற்றி போற்றி அருணையே போற்றி, போற்றி போற்றி அருளே போற்றி. சுரத கவசம் சொல்லிடும் பக்த விரதம் ஒன்றே குருவிடம் பக்தி, சரணடி 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 சேர்வோம், சரணம் சரணம் சுரதா சரணம், சரணடி 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 சேர்வோம், சரணம் சரணம் சுரதா சரணம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய் ஓம். அடுத்தது நவரத்ன மாலை, லலிதா நவரத்ன மாலை எல்லாரும் பாடியிருப்போம். இது புதுக்கோட்டை யோகிராம் சுரத்குமாருடைய ஆலய கும்பாபிஷேகம் 2010-11 நடந்தது. அதனுடைய மண்டல பூஜையில் அடியேன் ஏற்றிய பாடல் என்னென்னால், அப்போ அந்த கைலாசம் அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் என்கிட்ட கேட்டார், சாமி ஊரில் உள்ள சாமி மேலாம் பாட்டு எழுதியிருக்கேன், எங்கள் சாமி மேலே ஒரு பாட்டு எழுத வேண்டாமான்னு கேட்டார். எனக்கு புதுக்கோட்டை சாமி மேலே அப்போ ஒரு லவ்வே எனக்கு உண்டு. அப்படி ஒரு வெண்தாமரை மாதிரி இருப்பார், அதான் சேலத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய லவ் உண்டு. அந்த பாட்டு எழுதும்போது இவ குழந்தை உண்டா, இவ வயிற்றுல குழந்தை இருந்து, அப்போ நான் கண்ணதாசன், இவா பஞ்சு அருணாசலம். நான் சொல்ல சொல்ல இவளை பாட்டு எழுது. இது சென்னையில் பிறந்து வளர்ந்த பிள்ளை. இந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படும், தமிழ் வராது. நான் அந்தால சொன்னேன், இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டா. அப்போ தமிழ் வராது, நல்லா சொல்றீங்க பெருப்பா, அது எனக்கு ஃபாஸ்ட்டாக எழுத முடியலன்னு சொன்னான். உன் ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் கவிதை வராமல் போயிடும், நீ இருன்னு சொல்லி நான் கடகடான்னு எழுதுவேன், நீ ஃபயர் காப்பி எடுன்னு சொல்லி. இவ வயிற்றுல குழந்தை இருந்தா, இப்போ அவ அன்னைக்கு 7th படிக்கிறா, 9th படிக்கிறா. அதனால இந்த பாட்டு எழுதி இவா தான் சாட்சி. இவா நிறை மாத கர்ப்பிணியா அருகில் உட்காந்து எங்க மொட்டை மாடியில் வச்சு எழுதின பாட்டு. அதனால இது எங்களுடைய புதுக்கோட்டை தூத்துக்குடி அழகையெல்லாம் சொல்லும். இந்த பாட்டை ரசிப்போம். அலைகள் வீசி முத்தும் குளிக்கும் தூத்துக்குடி தொழில் நகர்பதியில், புதுக்கோட்டை நகரின் ஓரம் யோகிராமன் தியான மையம். பக்தி கெழுமிய பக்தர்கள் கூட்டம் பல்லாண்டங்கு பாடிய நாமம் பெற்று தந்தது யோகியின் ஆலயம், பெருமை பெற்றது தியான மையம். யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா. ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. நீலக்கடலின் அருகினில் அமைந்த நெடிய கோபுர தியான மையம், வாவென்றழைக்கும் யோகியின் கருணை வந்தாரடைவா வாழ்வில் மேன்மை. பக்தி கொண்ட அடியவர்க்கெல்லாம் யோகி நாமம் ஒன்றே போதும், யோகி ராமா சுரத் குமாரா என்றால் பாவம் யாவும் நீங்கும். யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா. ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. கலியுகந்தனிலே தியானம் யோகம் கற்று தேர்வது கடினம் கடினம், நாம ஜபமே எளிய மார்க்கம், நாளும் சொல்வி யோகியின் நாமம். மண்ணில் புதைந்த அரிய மரங்கள் வைரம் ஆகிடும் அதிசயம் போலே, நெஞ்சில் புகுந்த யோகியின் நாமம் நிச்சயம் உயர்த்தும் வாழ்வின் கதியை. யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா,
योगी रामा सुरद कुमारा जय गुरु जय गुरु राया तेरी காட்டு பவள செம்மண் தேனின் சுவையா தந்திடும் நீர் போல் நாளும் நமது வாழ்வை காக்க யோகியின் கருணை ஊற்றாய் பொங்கும். வேறு எந்த வினைகளும் நம்மை சூழும் போது விசிறியாய் வந்து பாழும் அந்த வினைகள் அகல யோகியின் நாமம் காத்து நிற்கும். யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ராயா. வெள்ளை தாமரை பூவினை போல வீற்று இருக்கும் யோகியின் சிலை முன் கள்ளம் இல்லா குழந்தை போல கவலைகள் நீக்கி கழிப்போம் வாரி. எல்லைகள் இல்லா வெளிக்குள் நம்மை இட்டு செல்லும் யோகியின் வெளிகள் இரண்டும் ஒளிரும் மாணிக்க சுடராய் இம்மை மறுமை இரண்டும் கடப்போம். யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ராயா. மரகத பசுமை பாகை தலையில் மணிமுடியாக ஏந்திடும் யோகி சுரந்திடும் அன்பு கருணை வெள்ளம் சூழ்ந்திடும் நம்மை காலகாலம். விரதம் நமக்கு நாமம் ஒன்றே வினைகள் நீங்க தினமும் சொல்வோம். அருணைபதியின் யோகியின் நாமம் அரணாய் காக்கும் நம்மை என்றும். யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ராயா. கைகளில் விசிறி சிரட்டையும் ஏந்தி கண்களில் கருணை ஒளிதனை காட்டி மெய்தனில் யாவும் மேன்மை அடைய மேதினி வந்த சுரத குமாரன். பிச்சைக்காரன் என்றே சொல்லி நாம பிச்சை நம்மிடம் கேட்டு கோமேதகமாய் திகழ்வரே குருவாய் வந்த தெய்வமும் அவரே. யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ராயா. மஞ்சள் வெயிலில் மாலை நிலவாய் நெஞ்சம் நிறைந்த சுரத குமாரா என்றும் வாழ்நா எல்லாம் உனையே தஞ்சம் அடைந்தோ கொள்வாயமையே. புஷ்பராகம் போல பொழியும் இஷ்டராகம் எமக்கு நீயே. கஷ்டம் ஏது கவலையும் ஏது கண்ணன் எங்கள் யோகி ராமன். யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ராயா. தேரி காட்டில் கோவில் கொண்ட தெய்வ குழந்தை யோகி ராமா தெற்கில் ஒரு காசி உதயம் தீர்க்க
தரிசனம் தந்தவனியே. ஓங்கி உயர்ந்த கோபுர கலசம் ஒய்யாரமாயோகியின் துவஜம் காசி நகர கோபுரம் போலே கண்ணில் தெரியும் வைடூரியமே. யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா. ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராய. யோகி ராமன் நவரத்ன மாலை ஆடி கழிக்கும் பக்தர்கள் எல்லாம் மேவி புவியில் மேன்மை அடைவார். மெய்யிது காண்பி யோகியின் வாக்கு. யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா. ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு. புக் முடிஞ்சுட்டா? புக்ஸ் தானே.